வீரர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் மண்டல அளவிலான 3 நாள் விளையாட்டுப் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண் கரட் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பில் மத்திய மண்டல விளையாட்டுப் போட்டிகள் 2025ஆம் ஆண்டு போட்டி இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண் கரட் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தீயணைப்பு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டி திருச்சி மத்திய மண்டல தீயணைப்பு துறையின் துணை இயக்குனர் குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சி, பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். Very good. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய மண்டலத்தை சார்ந்த தீயணைப்பு வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டி இன்று திருவாரூரில் தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் அணிப்பயிற்சி, நீர்வழி பயிற்சி, தந்திர கதம்புமறை பயிற்சி, கயிறு எறிதல் போன்ற துறை சார்ந்த விளையாட்டுகளும் மற்றும் வாலிபால், பாஸ்கெட் பால், அத்லெட்டிக்ஸ் போன்ற விளையாட்டுகளும் நடைபெற உள்ளது. இந்த விளையாட்டுக்கானது 365 நாட்களும் 24 மணி நேரம் இந்த தீயணைப்பு வீரர்கள் ஏதாவது ஒரு அழைப்பை எதிர்நோக்கியே காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உற்சாகப்படுத்தும் விதமாகவும் அவர்கள் உடல் திறனை மேம்படுத்தும் விதமாகவும் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மண்டல விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக செயல்படும் விளையாட்டு வீரர்களை தெரிவு செய்து அவர்களை மாநில விளையாட்டுப் போட்டிக்கு அனுப்பவும் நாங்கள் இதன் மூலம் நடவடிக்கை எடுப்போம்.